ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த மாதிரி மொச்சப்பயிறு சேனக்கிழங்கு கத்திரிக்காய் வச்சு ஒரு அருமையான கிரேவி செய்யணுமா? அதுக்கு இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மொதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஒரு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு, உளுந்து பருப்பு சேர்த்து வெடிக்க விடுங்க. அதனால் வெடித்து பொரிஞ்சு வந்ததும் ஜீரகம் சேர்த்து அதையும் பொரிய விடுங்க. அடுத்ததில் ஒரு பெரிய வெங்காயத்தை அந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்து கூடவே 4-5 பச்சை மிளகாய் 2 கீரி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டும் சுவையும் அருமையாக இருக்கும். அடுத்ததில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதே ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து சேனக்கிழங்கு ஒரு 100 கிராம் வாங்கி அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா வதங்கி வந்ததும் அடுத்து கத்திரிக்காய் 3-4 கத்திரிக்காய் அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் தண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டுக்குங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். ஒரு 3/4 பதத்துக்கு இந்த மாதிரி கலர்லாம் மாறி வதங்கி வந்ததும் அதில் ஒரு தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்துட்டு அதையும் மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளியும் வதங்கி வந்துருச்சு. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்து, அடுத்து கலருக்காண்டி காஷ்மீரி சில்லி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. எல்லா இடத்துலையும் வர மாதிரி சேர்த்து வதக்கி விட்ருங்க. அடுத்து உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அந்த மாதிரி 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள், தண்ணியெலாம் வற்றி கட்டியான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியையும் கரைச்சி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வரதுக்காண்டி நான் இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்து மெயின் ஐட்டமான இந்த மாதிரி மொச்சையை நல்லா ஒரு 100 கிராம் எடுத்து வேக வச்சு அதை அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் மூடி போட்டு அந்த மொச்சையில் வந்து இந்த கிரேவி நல்லா ஊறி வர்ற மாதிரி ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள், கொதித்து இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சைடில் வந்துருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடியாக வந்துருச்சு. பாருங்கள், இதில் வந்து கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு மொச்சை சேனக்கிழங்கு கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சோன்னா நம்ம சேனல் விஜயநாயகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். குயிக்காக செஞ்சலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.